விக்ரமாதித்தன் கதைகள். ஒவ்வொரு பதுமையும் சொல்லும் ஒரு நீதி கதை. அத்தியாயம் 40. 2. நெசவாளிக்கு விஷ்ணு உதவிய கதை. கிழட தேசத்திலே புண்டரவர்த்தனம் என்று ஒரு நகரம் இருந்தது. அந்நகரிலே தச்சன் ஒருவனும் நெசவாளி ஒருவனும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாய் வசித்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் அவரவர் தொழிலிலே திறமை வாய்ந்தவர்கள். அதனால் நல்ல வருமானமும் கிடைத்து வந்தது. அவர்கள் வரவு செலவை கணக்கு பார்க்காமல் நன்றாக உண்டு, அலங்கரித்து உடுத்து வாழ்ந்து வந்தார்கள். ஊரிலே எந்த இடத்திலே உல்லாசம், கேளிக்கை முதலியவை உண்டோ அந்த இடத்திலே அவர்களைக் காணலாம். ஒருநாள் ஏதோ ஓர் உற்சவத்தின் போது நகர மக்கள் அனைவரும் திரண்டிருந்தனர். நண்பர்கள் இருவரும் தங்களை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு அங்கு போயிருந்தார்கள். அந்தக் கூட்டத்திற்கு சித்திரரேகை போன்ற எழிலுருவமாய் அரசகுமாரியும் வந்திருந்தாள். அவளைப் பார்த்த எல்லோரும் அவளுடைய அழகைக் கண்டு மயங்கினார்கள். நெசவாளியால் அவள் மீது வைத்த பார்வையை திருப்ப முடியவில்லை. அவள் அழகு அவனை அப்படி ஆட்கொண்டு விட்டது. வெகுதூரம் இழுக்கப்பட்டே அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். வீட்டுக்குப் போய்ச் சேர்ந்த பிறகும் அவனுக்கு அழகு மயக்கம் தீரவில்லை. ராஜகுமாரியின் தோற்றமே அவன் கண் எதிரில் வந்து நின்றது. தூக்கம் பிடிக்கவில்லை. மனது எதிலும் நிலை கொள்ளாமல் தவித்தது. படுக்கையில் நிலை குலைந்து அவன் இடமும் புரண்டான். இரவு ஒரு வழியாகக் கழிந்தது. மறுநாள் வழக்கம்போல் தச்சன் தன் நண்பனை பார்க்க வந்தான். கண்களில் நீர்வழியைக் கிளந்து தன் நண்பனைக் கண்டு, நண்பா, ஏனிப்படி வருந்துகிறாய்? உன் உள்ளத்தில் சோகத்தையுண்டாக்கிய விஷயம் என்ன? என்று கேட்டான். அவன் கேட்டதற்கு நெசவாளி ஒன்றும் பதில் கொடுக்கவில்லை. பல தடவை அவன் கேட்டும் நெசவாளி வாயைத் திறக்கவில்லை. கடைசியாக, நண்பா, உன் மன வருத்தத்தின் காரணம் எனக்குத் தெரிந்துவிட்டது. இது காதல் நோய்தான் என்றான் தச்சன். தச்சன் இவ்விதம் விஷயத்தை அறிந்து சொன்னவுடன் நெசவாளி எழுந்து உட்கார்ந்தான். நண்பா, நேற்று விழாவுக்கு வந்திருந்த அரசகுமாரியை பார்த்ததிலிருந்து அவள் நினைவே என்னை வாட்டுகிறது. மனம் எதிலும் செல்ல மாட்டேனென்கிறது. ஆனால் அவளோ ஆண்டாளைப் போல மகாவிஷ்ணுவையே மணவாளனாக அடைவதென்று விரதம் பூண்டிருக்கிறாள். மகாவிஷ்ணுவைத் தவிர இந்த பூலோகத்து ஆடவர் எவரையும் ஏறிட்டு பார்க்க மாட்டாள். அவளை அடையாவிட்டால் நான் உயிர் தரிப்பது சந்தேகமே என்று கண்ணீர் மல்கச் சொன்னான். நண்பனுடைய இயக்கத்தைக் கண்ட தச்சன், பயப்படாதே நண்பா, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க நான் ஏதாவது உபாயம் செய்கிறேன் என்று தைரியம் கூறினான். அதைக் கேட்டு நெசவாளியும் தைரியம் கொண்டவனாய் எழுந்து சென்றான். மறுநாள் தச்சன் கருடன் போலச் செய்த பொம்மை ஒன்றைக் கொணர்ந்து தன் நண்பனிடம் கொடுத்தான். அது பார்வைக்கு உண்மையான கருடன் போலவே வர்ணம் தீட்டப் பெற்றிருந்தது. அதில் விஷ்ணு ஏறி உட்காருவது போல் அமர்ந்து கொண்டு ஒரு விசையை முடுக்கினால் அது ஆகாயத்தில் பறந்து செல்லும். இஷ்டமானபடி அதன் மீது ஏறி பிரயாணம் செய்யலாம். நினைக்கும் இடத்தில் கீழே இறங்கவும் அதில் விசைகள் வைக்கப்பட்டிருந்தன. நண்பா, எல்லோரும் தூங்கிய பிறகு இன்றிரவே நீ விஷ்ணுவைப் போல வேஷம் தரித்துக் கொண்டு இந்தக் கருடன் மீது ஏறி பறந்து செல். நான் எல்லா விவரங்களையும் விசாரித்து வந்துள்ளேன். அரண்மனை மேல் மாடத்தில் அரசகுமாரி மட்டும் படுத்திருப்பாளு. இவ்விதம் தச்சன் அவனுக்கு வழி சொல்லிக் கொடுத்து விட்டுச் சென்றான். பகல் பொழுது கழிந்து இரவு எப்போது வரும் என்று தவித்தான் நெசவாளி. சூரியன் அஸ்தமித்ததும் குளித்து தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டான். நண்பன் தெரிவித்த பிரகாரமே கருடன் மீது ஏறி ஆகாயத்திலே கிளம்பினான். அரண்மனை மேன்மாடத்தில் அரசகுமாரி மட்டும் தனியாக படுத்துக் கொண்டிருந்தாள். சந்திரன் பால் போலக் காய்ந்தது. அந்த நிலவிலே அவள் தூக்கம் பிடிக்காமல் வானத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள்.
அப்போது கருட வாகனத்தின் மீது அமர்ந்தவராய் மகாவிஷ்ணு அரண்மனை மேல் மாடத்தில் இறங்குவது போல அவளுக்குத் தோன்றியது. அவ்விதம் வந்து இறங்கியவன் வேஷம் போட்ட நெசவாளிதான். அவனை மகாவிஷ்ணுவென்றே நம்பிவிட்ட அரசகுமாரி ஓடிச் சென்று வணங்கினாள். எம்பெருமானே, தங்கள் தரிசனத்தால் பாக்கியம் பெற்றேன் என்று பிரார்த்தித்தாள். நெசவாளியும் மதுரமான இனிய குரலில், பெண்ணே, உன் பொருட்டுதான் நாம் பூலோகத்துக்கு வந்தோம் என்று கம்பீரமாக பதில் அளித்தான். இதைக் கேட்டு அரசகுமாரி மிகவும் மயங்கிப் போய்விட்டாள். நெசவாளி மறுபடியும் அவளை பார்த்து, முற்பிறப்பில் நீ நம் தேவி. ஒரு சாபத்தால் பூமியில் பெண்ணாய் பிறந்தாய். எதுகாரும் நாமே உன்னைக் காப்பாற்றினோம். இப்போது உன்னை காந்தர்வ முறையில் விவாகம் செய்து கொள்ள வந்தோம் என்றான். அரசகுமாரி அவன் வார்த்தைகளை உண்மையென்றே நம்பிவிட்டாள். நெசவாளியும் நல்ல அழகன். ஆகவே சந்தேகம் தோன்ற இடமில்லாமல் போய்விட்டது. அவ்விதமே இருவரும் காந்தர்வ முறையில் மணந்து கொண்டனர். தினந்தோறும் அவன் இரவு நேரத்தில் கருடன் மீது ஏறி ராஜகுமாரியின் அரண்மனை மேன்மாடத்தில் வந்து இறங்கி இரவு முழுவதும் அவளுடன் தங்கி இருந்துவிட்டு விடியற்காலையில் புறப்பட்டு போய்விடுவான். இவ்விதம் சிறிது காலம் சென்றது. அரசகுமாரியின் உடல்நிலை மாறி வந்தது. அதைக் கண்ணுற்ற அரண்மனை வேலைக்காரர்களுக்கு அரசகுமாரி கன்னிப் பெண்ணாக இல்லை என்றும், யாரோ ஒரு ஆடவனுடன் இரகசியமாக இன்பம் நுகர்ந்து வந்தாள் என்றும் சந்தேகம் தோன்றியது. அதைக் கண்டு பேசாமலிருந்துவிட அவர்களால் முடியவில்லை. நாளை விஷயம் வெளிப்பட்டால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆகவே அவர்கள் உயிருக்குப் பயந்து ஓடிப்போய் அரசனிடம் செய்தியை அறிவித்தார்கள். தாங்கள் எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருந்தும் தங்களுக்கு விஷயம் விளங்கவில்லை என்றும் முறையிட்டார்கள். இது எவ்விதம் நிகழ்ந்திருக்குமென்று அரசனும் பலவாறு யோசித்துப் பார்த்தான். அவனுக்கும் ஒன்றும் அறிய முடியவில்லை. கடைசியாக பட்டமகிழ்ச்சியிடம் சென்று விஷயத்தைச் சொன்னான். செய்தியை அறிந்த அரசி பதறிப்போய்விட்டாள். உடனே மகளின் அரண்மனைக்கு ஓடோடியும் சென்றாள். அரண்மனையை அடைந்து பெண்ணை பார்த்தபோது அவ்விஷயம் உண்மையென்றே அரசிக்குப்பட்டது. அவளுக்கு அடக்க முடியாத கடுங்கோபம் ஏற்பட்டது. மகளைப் பலவாறாக பேசி கழிந்து கொண்டாள். இவ்வளவு வயதாகியும் உனக்கு எப்படித்தான் புத்தி போயிற்றோ? உன்னால் நம் குலத்துக்கே அவமானம் வந்துவிட்டது என்றெல்லாம் வசைபாடினாள். அவ்வளவையும் அரசகுமாரி தலை குனிந்தபடியே கேட்டுக் கொண்டிருந்தாள். கடைசியாக, அம்மா, நீ நினைப்பது போல் தவறு ஏதும் நிகழ்ந்து விடவில்லை. மகாவிஷ்ணுவே தினமும் இங்கு வந்து போகிறார். மும்மூர்த்திகளில் ஒருவரை உன் மருமகனாக அடைவதில் நீ திருப்தியே கொள்ள வேண்டும். இது நம் குலத்துக்கே மாபெரும் அதிர்ஷ்டம் என்று நடந்த விவரம் அனைத்தையும் தெரிவித்தாள். இதைக் கேட்ட அரசிக்கு முகம் மலர்ந்தது. மகளை உச்சிமுகர்ந்து தன்னுடன் அணைத்துக் கொண்டாள். சந்தோஷமாக அரசனை அழைத்து விவரத்தைத் தெரிவித்தாள். தேவி, குழந்தையின் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. மகாவிஷ்ணு நமக்கு மாப்பிள்ளையாக வருவதென்பது நடக்கக்கூடிய காரியமா என்றான் அரசன். ஏன் அவநம்பிக்கை கொள்கிறீர்கள்? இன்றிரவு நாம் இருவரும் மறைந்திருந்து மகாவிஷ்ணுவை தரிசித்து விடலாம் என்றாள் ராணி. அதற்கு அரசன் சம்மதித்தான். இரவு பொழுது வந்ததும் முன்னேற்பாட்டின்படி இருவரும் அரண்மனை மேன்மாடத்தில் மறைவிடத்தில் ஒளிந்திருந்தனர். வழக்கம் போல குறிப்பிட்ட நேரத்தில் நெசவாளி மகாவிஷ்ணுவைப் போல் மாறுவேடம் தரித்து கருடன் மீது வந்து இறங்கினான். சங்கு சக்கரதாரியாக விஷ்ணு கருட வாகனத்தின் மீது வந்து இறங்குவதைக் கண்ட அவர்களுக்கு அமிர்த வருஷம் போல ஆயிற்று. உலக இரட்சகனான மகாவிஷ்ணுவையே மாப்பிள்ளையாகப் பெற்ற பிறகு
தனக்கு நிகராக இவ்வுலகில் வேறு யாரும் இல்லை என்ற பெருமிதம் கொண்டான் அரசன். சுப்ரதிவர்மன் என்ற அந்த அரசன் தென்தேசத்து மன்னனான விக்கிரமசேனன் என்பவனுக்கு கீழ்ப்படிந்தவன். வருஷந்தோறும் கப்பம் கட்டி வந்தான். அந்த வருஷம் கப்பப்பணம் வசூல் செய்ய வந்த விக்கிரமசேனின் தாதனிடம் அரசன் பணம் கொடுக்க மறுத்துவிட்டான். தனக்கு கிடைத்திருக்கும் புதிய சம்பந்தத்தால் சுப்ரதிவர்மன் கர்வங்கொண்டு தாதனை திருப்பி அனுப்பிவிட்டான். திரும்பிய தூதனோ அரசனிடம் ஒன்றுக்கு 10 சொல்லி வத்தி வைத்துவிட்டான். அதன் மீது வெகுண்டு எழுந்து படைகளை திரட்டிக் கொண்டு விக்கிரமசேனன் போருக்கு கிளம்பி வந்தான். அரசன் சுப்ரதிவர்மன் போருக்காக எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. படைகள் சரியானபடி பராமரிக்கப்படவில்லை. ஆகவே விக்கிரமசேனன் எந்தவிதமான தடையும் இல்லாமல் நாட்டில் நுழைந்து புண்டரவர்த்தனத்தை அடைந்தான். நகரைச் சுற்றி தன் படைகளை வளைத்து முற்றுகையிட்டான். இதையறிந்த நகர பிரமுகர்கள் அரசனிடம் ஓடி முறையிட்டார்கள். அரசே, படை வலிமை மிகுந்த விக்கிரமசேனன் வந்து நகரத்தை முற்றுகையிட்டிருக்க தாங்கள் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறீர்களே என்று வேண்டினார்கள். அரசனோ அதைப் பற்றி கவலைப்படவில்லை. நீங்கள் விசனப்படாதீர்கள், நான் தக்க ஏற்பாடு செய்கிறேன். நாளை காலையில் அதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். பிறகு அரசன் தன் குமாரி சுதர்சனையை கூப்பிட்டான். குழந்தாய், உன் கணவரின் சக்தியை நம்பியே நான் இந்த வம்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இன்றிரவு மகாவிஷ்ணு வந்ததும் அவரிடம் நம் நிலைமையை விளக்கி எதிரிகளை அழித்துவிட ஏற்பாடு செய் என்று தெரிவித்தான். என்றும் போல அன்றிரவும் நெசவாளி அரண்மனைக்கு வந்தான். பிரபோ, வருஷாவருஷம் கப்பத்தைக் கட்டிக் கொண்டிருந்த கப்பத்தை இனி கட்ட முடியாது என்று என் தகப்பனார் நிறுத்திவிட்டார். அதனால் விக்கிரமசேனன் தன் படைகளுடன் வந்து நகரைச் சூழ்ந்து கொண்டு விட்டான். எல்லோரும் உங்கள் உதவியையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவரிடம் பிரார்த்தித்தாள் சுதர்சனையு. அவள் வார்த்தைகளை முடித்ததும் நெசவாளி கலகலவென்று சிரித்தான். இது என்ன அற்ப விஷயம்? மகா மாயாவிகளான அசுரர்களை ஆயிரக்கணக்கில் அழைத்து எனக்கு இது பிரமாதமா? விஷயம் இல்லை. கவலைப்படாதே. நாளை காலையில் தம் எதிரிகளை அழைத்து விடுகிறேன். உன் தந்தையிடம் தெரிவித்துவிடு என்று அவனோ தேற்றினான். சுதர்சனி தந்தையிடம் ஓடிச் சென்று நெசவாளி சொன்னவற்றை தெரிவித்தாள். கவலை நீங்கிய அரசன் உடனே நகரம் முழுவதும் பின்வருமாறு பறை அறைய ஏற்பாடு செய்தான். நாளைச் சண்டையிலே விக்கிரமசேனன் படையில் உயிர் துறந்தவர்களிடமிருந்து யார் யார் பொன்னும் மணியும் யானையும் குதிரையும் ஆயுதங்களும் கைப்பற்றுகிறார்களோ அவ்விதம் அவர்கள் கைப்பற்றியவைகளை தாங்களே எடுத்துக் கொள்ளலாம். அவை அவர்களுக்கே சொந்தம். இவ்விதம் அரசனின் செய்தியைக் கேட்ட நகர மக்களிடையே வியப்பு ஏற்பட்டது. அரசனுடைய அஞ்சா நெஞ்சையும் வெற்றி கிட்டும் என்ற அவன் மன உறுதியையும் கண்டு அதிசயித்தார்கள். தோற்று ஓடப்போகும் எதிரிகளின் படையினருகே புகுந்து அகப்பட்டதை சுருட்ட ஏராளமானவர்கள் திரண்டு எழுந்தனர். இந்நிலையிலே நெசவாளியின் மனத்திலே பெரும் புயல் வீசிக் கொண்டிருந்தது. காதலியை தேற்ற வேறு வகையில்லாது அவ்வார்த்தைகளைச் சொல்லிவிட்டான். இப்போது அவன் என்ன செய்வது? தரம் மிகுந்த போர்வீரர்களை எதிர்த்துப் போரிட அவனால் எப்படி முடியும்? கருடன் மீது ஏறி ஓடிப்போய்விட்டால் அவ்விதம் செய்வதன் மூலம் அவன் தப்பிவிடலாம். ஆனால் மறுபடியும் அவன் தன் காதலியை பார்க்க முடியாது. போரில் வெற்றி பெறும் விக்கிரமசேனன் அவளை என்ன செய்வானோ? காதலியை பிரிந்து உயிர் வாழ்வதென்பதும் அவனால் முடியாத காரியம். அவ்விதமின்றி போர்க்களத்தில் இறங்கினாலும் சாவு நிச்சயமே. எப்படிப் பார்க்கப் போனாலும் சாவு அவனுக்குக் காத்திருக்கிறது. ஒரு வேளை கருடன் மீது ஏறி வானத்திலே பறந்து எதிரிகள் மீது
பாய்ந்தால் எதிரிகள் பயந்து மகாவிஷ்ணுவே உதவி செய்ய வந்துவிட்டார் என நினைத்து ஓடிவிடக்கூடும். கடைசியில் அவன் போர்க்களத்துக்குச் சென்று உயிர் விடுவதே சரியான வழி என்று முடிவு செய்தான். நெசவாளி இவ்விதம் முடிவு செய்ததை உண்மையான கருட பகவான் அறிந்தார். உடனே அவர் வைகுண்டத்தை அடைந்து மகாவிஷ்ணுவிடம் விஷயத்தை எடுத்துச் சொன்னார். பிரபோ, அந்த நெசவாளி போரில் இறந்துவிட்டால் தென்தேசத்து மன்னன் ஒருவன் மகாவிஷ்ணுவைக் கொன்றுவிட்டான் என்ற செய்தி பூலோகம் முழுதும் பரவிவிடும். பிறகு உலகத்தில் இருப்பவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை போய்விடும். அதனால் தர்மம் நசித்துவிடும். இதற்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு வழி செய்தாக வேண்டும் என்று முறையிட்டார். மகாவிஷ்ணுவும் இதை நன்கு யோசித்துப் பார்த்தார். கருடனின் வார்த்தையில் உண்மை இருப்பதை உணர்ந்தார். ஆம், நீ சொல்வது உண்மைதான். நெசவாளிக்கு நாம் உதவி புரிய வேண்டியது அவசியம். அவன் உடலில் புகுந்து சக்ராயுதத்தை இயக்குகிறேன். நீயும் அதேபோல கருடன் உடலில் புகுந்து இயங்க வேண்டும் என்றார். கருட பகவானும் இதற்கு ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலையில் நெசவாளி வழக்கம் போல் பொழுது விடுவதற்கும் முன் எழுந்து போய்விடவில்லை. அதற்கு பதிலாக அவ்விடமே தங்கிவிட்டான். காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டான். போர்க்கோலம் பூண்ட கருட வாகனத்தின் மீது ஏறி சூரிய உதய சமயம் ஜகஜோதியாக மின்ன அரண்மனை மேல் மாடத்திலிருந்து உயரக் கிளம்பினான். அவன் உடலில் மகாவிஷ்ணுவும் பொம்மை கருடனில் உண்மையான கருட பகவானும் புகுந்து கொண்டனர். இந்த அதிசயத்தை மகாவிஷ்ணு அரசனின் உதவிக்கு சங்கு சக்கரதாரியாய் கருட வாகனத்தில் வந்ததைக் கண்டு ஜனங்கள் பிரமித்துவிட்டனர். அப்போது வானிலிருந்து பொன்னும் மணியும் வர்ஷித்தன. விஷ்ணுவும் தம் சங்கை எடுத்து ஊதிப்பேரொலி முழங்கினார். அவருடைய சங்க நாதத்தைக் கேட்ட எதிரிப்படை நிலைகுலைந்தது. யானை, குதிரைகள் மூலைக்கு ஒன்றாக ஓட்டம் பிடித்தன. போர்வீரர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தவாறு மலைத்து நின்றுவிட்டனர். இந்த அதிசயத்தைக் காண தேவர்களும் வானத்திலே தோன்றினார்கள். அதே சமயம் நெசவாளி சக்ராயுதத்தை விக்கிரமசேனை குறித்து வீசினான். அதே அவன் சிரத்தைக் கொய்துவிட்டு திரும்பியும் அவன் கையை வந்தடைந்தது. இதைக் கண்ட அரசர்களும் சேனாதிபதிகளும் கீழே விழுந்து தங்களை ரட்சிக்குமாறு மகாவிஷ்ணுவை வேண்டினார்கள். நெசவாளி அவர்களுக்கு அபயமளித்து, பயப்பட வேண்டாம். இனி நீங்கள் இந்நாட்டு மன்னனான சுப்ரதிவர்மனையே சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று தெரிவித்தான். அவர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டார்கள். இவ்விதம் சுப்ரதிவர்மன் பேரரசனாக ஆனான். இவ்விதம் நெசவாளி கதையை முடித்துவிட்டு மேலும் பதுமை சொல்லத் தொடங்கியது. உற்சாகம், காரியத்தில் வேகம், தொழிலை நன்கு அறிந்து கொள்ளுதல், துன்மார்க்கமான விஷயங்களுக்கு அடிமை யாகாதிருத்தல், தைரியசாலி, செய்நன்றி மறவாதிருத்தல், காரியத்தில் உறுதியான நிச்சயம் ஆகிய குணங்களை உடைய மனிதனை லக்ஷ்மி தானாக தேடி அடைகிறாள். இப்படியாக விக்ரமாதித்தன் சகல நற்குணங்களுக்கும் இருப்பிடமாக இருந்து வரும் நாளையிலே ஒருநாள் அரசன் பின்வருமாறு யோசித்தான். ஒருவன் தான் அடைந்துள்ள செல்வத்தை காப்பாற்றும் வழி, அதை அள்ளி அள்ளிக் கொடுப்பதுதான். இது தடாகத்திலே தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீரை வெளியே விடும் மதகு போன்றது என்பார்கள். இவ்வாறு நினைத்த விக்ரமாதித்தன் யாகம் ஒன்று செய்து செல்வம் முழுவதையும் தானம் செய்ய முடிவு கட்டினான். உடனே மாபெரும் யாகசாலை கட்டப்பட்டது. யாகத்திற்கு வேண்டிய பொருள்களை சேகரித்தான். தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள் ஆகியோரை பிரார்த்தித்துக் கொண்டு யாகத்தைத் தொடங்கினான். அறிஞர்கள் வரவழைக்கப்பட்டனர். நாட்டில் உள்ள பேரரசர்களும் சிற்றரசர்களும் உற்றார் உறவினர்களும் யாகத்துக்கு அழைக்கப்பட்டனர்.
அந்தச் சமயம் சமுத்திரராஜனை பிரார்த்திக்க அந்தணன் ஒருவன் கடற்கரைக்கு அனுப்பப்பட்டான். அவனும் சமுத்திரக் கரையை அடைந்து சந்தனம், புஷ்பம் முதலியவற்றால் 14 வகை சோடசோபசார பூஜை செய்து ஆராதித்தான். சமுத்திரராஜன் விக்ரமாதித்தன் மாபெரும் யாகம் ஒன்று செய்கிறான். அதற்கு உன்னை வரும்படி அழைக்க அரசனால் அனுப்பப்பட்டு வந்துள்ளேன் என்று சொல்லிப் பூக்களை தண்ணீரில் போட்டான். பிறகு ஒரு கணம் அங்கு நின்றான். யாரும் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. ஆகவே அவன் களருக்கு திரும்பி வந்தான். வரும் வழியிலே சமுத்திரராஜன் அந்தணன் ஒரு கொண்டு அவ்வேதியனிடம் வந்தான். யாகத்திற்கு அழைக்கும்படி விக்கிரமன் உன்னை அனுப்பினான். அவன் அழைப்பு எனக்கு வந்து சேர்ந்தது. உரிய காலத்தில் தானம் அளித்து கௌரவிப்பதே நட்பின் அடையாளம். கொடுப்பதும் வாங்குவதும், இரகசியத்தைச் சொல்லுவதும், கேட்பதும், உண்பதும், உணவு அளிப்பதும் ஆகிய இந்த 6 குணங்களே நட்பின் அறிகுறி. இன்னும் வெகு தூரத்தில் பிரிந்து இருக்கும் தோழர்களிடையே நட்பு குறைந்துவிடுகிறது என்பதும், அது நெருங்கி இருப்பதால் அதிகமாகிறது என்பதும் உண்மையல்ல. நட்பு ஒன்றே பிரமாணம். உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதன் மூலம் ஒருவன் வெகு தூரத்தில் இருந்தாலும் அருகிலே இருப்பவனாகிறான். உள்ளத்தில் அவன் வெகு தூரத்தில் இருப்பதாக பட்டுவிட்டால், வெறுப்பு கொண்டால், அவன் கையருகில் இருந்தாலும் எங்கோ இருப்பவனாகவே ஆகிறான். மயில் மலை மீது இருக்கிறது. மேகம் வானத்தில் இருக்கிறது. இரண்டுக்குமிடையே தூரம் எவ்வளவோ இருந்தாலும் மேகத்தைக் கண்டதும் குதூகலத்தோடு கூவுகிறது. சூரியன் 100,000 யோசனை தூரத்தில் இருக்கிறான். குளத்தின் நடுவே இருக்கும் தாமரை அவனைக் கண்டதும் மலர்கிறது. சந்திரனோ 200,000 யோசனை தூரத்தில் இருக்கிறான். பூமியிலிருக்கும் அல்லி அவனைக் கண்டு மலர்கிறது. நட்பு இருக்குமானால் தொலைவு என்பது கிடையாது. இவ்விதம் அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஆகவே நான் புறப்பட்டு வந்தேன். உன் அரசனுக்கு ஒரு பரிசு உன் மூலம் அனுப்பப் போகிறேன் என்று சொல்லி 4 ரத்தினங்களை அந்தணனிடம் கொடுத்தான். அவன் பெற்றுக்கொண்டதும், இவற்றைக் கொண்டு போய் அரசனிடம் நான் கொடுத்ததாகத் தெரிவி. இவற்றின் மகிமையைக் கேள். ஒரு இரத்தினத்தின் மூலம் நினைத்த பொருளை அடையலாம். 2வது இரத்தினம் அமிர்தம் போன்ற 6 வகை உணவைக் கொடுக்கும். 3வதோ தேர், யானை, குதிரை, காலாள் என்னும் 4 வகை சேனைகளை நினைத்த மாத்திரத்தில் கொடுக்கும். 4வது இரத்தினத்தின் மூலம் அழகிய விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களைப் பெறலாம். இவைகளை அரசனிடம் கொடுத்து சமுத்திரராஜனின் அதிக பிரியமான அன்பளிப்பு என்று சொல்லு என்றான். வேதியன் அவ்விதமே தெரிவிப்பதாகச் சொல்லிவிட்டு உஜ்ஜயினை நோக்கிப் புறப்பட்டான். இதற்கிடையில் பல நாட்கள் சென்றுவிட்டபடியால் விக்கிரமனின் யாகம் பூர்த்தியாகிவிட்டது. அரசன் அவபிரத ஸ்நானம் செய்து யாகத்திற்கு வந்திருந்தோர்களுக்கு அளவற்ற திரவியங்களை வாரி வாரிக் கொடுத்து தானத்தை முடித்துவிட்டான். வேதியன் உஜ்ஜயினியை அடைந்து அரசன் சமூகத்திற்குச் செல்லும்போது எல்லாம் முடிந்து யாகத்திற்கு வந்திருந்தவர்கள் போய்விட்டனர். அரசனை வணங்கி இரத்தினங்களை அவனிடம் அளித்தான். அரசே, தங்களிடமிருந்து புறப்பட்ட நான் சமுத்திர தீரத்தை அடைந்து முறைப்படி சமுத்திரராஜனை ஆராதித்து யாகத்திற்கு வருமாறு அழைத்துவிட்டு திரும்பினேன். வரும் வழியில் சமுத்திரராஜனும் அந்தணன் ஒரு கொண்டு வந்து தங்களை வாழ்த்தி இந்நான்கு இரத்தினங்களையும் பரிசாக அளித்தான். அளவற்ற திரவியங்களும் அமுதமான உணவு வகைகளும் 4 வகை படைகளையும் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் இந்நான்கு இரத்தினங்களின் மூலம் அடையலாம் என்றான். அறிஞனே, நீ திரும்பி வருவதற்குள் யாவும் பூர்த்தியாகிவிட்டது. தான தருமங்கள் முடிந்துவிட்டன. யாகசாலைக்கு வந்திருந்து ஒவ்வொருவரும் தூக்க முடியாதபடி பொன்னும் மணியும் கொண்டு சென்றனர். என் பொருட்டு சமுத்திர தீரந்தரை சென்று வந்து உனக்குக் கொடுப்பதற்கு ஒன்றும் என்னிடம் இல்லை. ஆகவே
எனக்காகப் பெற்று வந்த இந்நான்கு இரத்தினங்களுள் ஒன்றை எடுத்துக்கொள் என்றான் அரசன். அதற்கு அவன், அரசே, நான் ஒருவனே இந்நான்கு இரத்தினங்களில் ஒன்றை எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. நாட்டில் மனைவி, மகன், மருமகள் மூவரையும் கலந்து ஆலோசித்து எல்லோரும் விரும்பும் ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன் என்றான். அப்படியே வீட்டிற்குச் சென்று முடிவு செய்து கொண்டு வா என்றான் விக்கிரமாதித்தன். அவ்வாறே வேதியனும் வீட்டிற்கு வந்தான். மனைவி மக்களை அழைத்து நடந்ததைத் தெரிவித்தான். நாம் விரும்பும் இரத்தினத்தை அரசன் நமக்குக் கொடுப்பான். உங்களுக்கு இந்நான்கு இரத்தினங்களில் எதைப் பெறலாமென்று தோன்றுகிறது என்று கேட்டான். அவனுடைய புத்திரன் சொன்னான், அப்பா, 4 வகை சேனைகளைக் கொடுக்கும் இரத்தினத்தைப் பெற்று வா. அதன் மூலம் நாம் பெரிய ராஜ்யத்தையே பெற்றுவிடலாம். குழந்தாய், நல்ல அறிவாளி ஒருபோதும் ராஜ்யத்தை அடைய ஆசைப்பட மாட்டான். ஏனெனில் ராமன் காட்டுக்குப் போனது, மகாபலி பாதாள லோகத்தில் அழுந்தியது, பஞ்சபாண்டவர் வனவாசம் சென்றது, யாதவ குலம் அழிவுற்றது, நளமகாராஜன் கஷ்டத்திற்கு ஆளாகியது, அம்பு படுக்கையில் படுத்து பீஷ்மரின் காலதாமதப்பட்ட மரணம் ஏற்பட்டது, விஷ்ணுவிற்கு வாமன அவதாரம் ஏற்பட்டது, அர்ஜுனன் வதம் நிகழ்ந்தது ஆகியவற்றை ஒருவன் நினைத்துப் பார்க்கட்டும். இராவணேசுவரன் அரச பதவியினால் எவ்விதம் கஷ்டத்திற்குள்ளானான் என்பதையும் ஆலோசிக்கட்டும். அதில் ஆசை வைக்கக்கூடாது. ஆகவே நாம் அதைவிட்டு திரவியத்தைக் கொடுக்கும் இரத்தினத்தை பெற்றுக்கொள்வோம். செல்வத்தின் மூலம் எல்லாவற்றையும் அடையலாமல்லவா? இவ்வுலகத்தில் செல்வத்தினால் அடைய முடியாதது எதுவும் இல்லை. இதை உணர்ந்த அறிவாளி செல்வம் சேர்க்கவே விரும்புவான் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றான் வேதியன். அப்போது அவன் மனைவி சொல்லத் தொடங்கினாள், இரண்டுமே நமக்குத் தேவையில்லை. அறுசுவை உணவை கொடுக்கும் இரத்தினத்தை எடுத்துக்கொள்வதுதான் உசிதமானது. உயிர் பிராணிகளுக்கு உணவு ஒன்றே உயிர் தரிக்கத் தேவையானது. உயிர் வாழ உணவு முக்கியமென்று ஆண்டவனால் விதிக்கப்பட்டிருக்கிறது. அறிஞன் எவனும் அதை ஒதுக்கி மற்றதை விரும்ப மாட்டான். அது உங்களுக்குத் தெரியாதா? நமக்குத் தேவையான உணவையே தாம் கொள்ள வேண்டும் என்றாள். மருமகளோ 4வது இரத்தினத்தை விரும்பினாள். விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களைக் கொடுக்கவல்ல இரத்தினத்தையே நான் விரும்புகிறேன். தம்முடைய அழகையும் சௌபாக்கியத்தையும் குறைவின்றி இருக்க அவரவர் சக்திக்கேற்ப ஆபரணங்களை போட வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய ஆயுளும் செல்வமும் அதிகரிக்கும். சிநேகிதர்களிடையே இருக்கையில் இரத்தினங்கள் பூண்டிருப்பது அவர்களுடைய சுபத்தை, செல்வாக்கை அதிகரிக்கும். உற்சவ காலங்களில் அவை ஆபரணங்களாக ஆகின்றன. தெய்வங்கள் கூட இரத்தினங்களில் ஆசை கொண்டு ஆபரணமாக மகிழ்ச்சியுடன் அணிந்து கொள்ளுகின்றன. இவ்விதம் மருமகள் தெரிவித்தாள். ஒருவர் சொல்வதை மற்றவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. விவாதம் அதிகரித்தது. தங்களிடையே தோன்றியுள்ள விவகாரம் தர்க்க முடியாதது என்று தோன்றியது வேதியனுக்கு. பேசாமல் அரண்மனைக்குத் திரும்பினான். அரசே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மகிமை வாய்ந்த இரத்தினத்தையே விரும்புகின்றனர். இந்நிலையில் அவர்கள் வார்த்தையை ஒதுக்கி எனக்குப் பிடித்தமான இரத்தினத்தை எடுத்துக்கொள்வது அதிக தகராறை உண்டாக்கிவிடும். ஆகவே நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். ஆனால் விக்கிரமாதித்தனோ இரத்தினங்களைத்தான் எடுத்துக்கொள்ளவில்லை. 4 இரத்தினங்களையும் வேதியனுக்கே கொடுத்துவிட்டான். இவற்றை எடுத்துக்கொண்டு போய் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துங்கள் என்று அனுப்பி வைத்தான். பதுமை கதை சொல்லி முடித்தது. பொழுதும் அஸ்தமித்தது. மேற்கூறிய கதை வடமொழி மூலத்தில் 3வது படைக்கு காவலான சுபிரபை என்னும் பதுமை கூறியதாக உள்ளது. இந்த கதை இத்துடன் நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.